இங்கே காலையிலேருந்து ரொம்பவே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. நான் தான் சொன்னேன்ல, ரொம்ப நாளாக இங்கே வந்து ஒரே மேகமூட்டமாகவும் மழையுமா தான் இருக்குது. ஸோ கண்டினியூவாக இந்த 1 வீக்காக மழை பெஞ்சதுனால இங்கெல்லாம் நிறைய அ செடி கொடிலாம் வளர்ந்துட்டு பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள். ஸோ ஃபுல்லாகவே நைட்லேருந்து தூறல் நைஸாக போட்டுட்ருக்கு. இருந்துமே எனக்கு உடம்பு முடியாதனால சோட்டு தான் டீ போட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ சோட்டு தான் எனக்கு காலையில் எந்திச்சி, சரிம்மா நீங்கள் டீ குடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து பால்லாம் எவ்வளோமா வைக்கணும்னு கேட்டுட்டு திரும்ப இன்றைக்குமே வந்து டீ போட்டுக்கிட்டு இருக்காரு. முடிச்சுட்டு இன்றைக்கி ஃபுல் டேவே ஹோட்டல் தான் நம்ம வந்து சாப்பாடு. ஏன்னா நான் வந்து குழந்தைய ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனுச்சு. சரி ஓகேன்னு வந்து பார்த்தாக்கா ஈவினிங் மணி 4 ஆகிடுச்சு. 4 மணி ஆகிட்டுமே பாருங்கள் இங்கே எவ்வளோ அப்படியே இருட்டிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொய்யா மரத்தில் நிறைய கொய்யாக்காய் வச்சுருக்கு. இது எப்போ கொய்யாக்காய் வச்சாலும் ஒரு கொய்யாக்காய் கூட நாங்கள் சாப்பிட போகிறதில்ல, எல்லாம் குரங்கு தான் எடுத்து தின்னுட்டு போகும். பட் ஏன் இது காய்க்குது எதுக்கு போகுதுன்னு தெரில. கொஞ்சம் கூட பழுக்க விடாது ஒரு காய் எடுத்துக்கூடாது. சரி என்ன பண்ணலான்னு பார்த்தாக்கா அப்புறம் நான் வந்து பலாப்பழம் வச்சுருந்தேன். அப்போ வந்து கேட்டால் சோட்டு வந்து அம்மி அம்மி இந்த பழப்பழத்தில் ஐஸ்கிரீம் செய்கிறாங்கல்ல, எனக்கு அது வேணும் அப்படின்னாரு. சரிம்மா இதுக்கு தேவையானது ஃப்ரெஷ் க்ரீம் மில்க் மேட் வாங்கிட்டு வந்து கொடுப்பியா அப்படின்னோடனே நான் ஓகே அம்மி வாங்கிட்டு வரேன் அப்படின்னாரு. ஸோ அவருக்காக வந்து ஐஸ்கிரீம் ரெடி ஆகிட்டேன். ஸோ இதுக்கு வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து பலாப்பழ ரெசிபி போடுறேன். இப்போ வந்து நான் ஐஸ்கிரீம் ரெடி பண்ண போகிறேன். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நான் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பேன். இந்த மாதிரி குட்டி பசங்க உங்கள் வீட்டில் இருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.